ஏன் ஆதவ அர்ஜுனா இவ்வளவு 2021 எலெக்ஷனை டிஎம்கேக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு? ஏன் எம்பி போஸ்ட் கொடுக்கல? அதுக்கு முன்னாடி கொடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள மன வருத்தம், சபரீஷனுக்கோ இல்லை உதயநிதிக்கோ ஆதவ அர்ஜுனாக்குள்ள என்ன மன வருத்தம் இருந்துச்சு? இல்லை அங்கேயும் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்குமே சபரீஷனுக்குமே மன வருத்தங்கள் இருக்குது அவங்களுக்குள்ளே. அது எப்பவுமே அது அது என்றைக்குமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சண்டை. அது கோல்டு வார்லேருந்து ஓப்பன் வாரும் அது மாதிரி ஓடிட்டே தான் இருக்கும். உண்மையாவையா? ஆமாம், அது அன்னிலேருந்தே இருந்து தான் இருக்குது. இப்போ அன்னையில இருந்தா எப்ப சொல்றீங்க? பிஃபோர் எலெக்ஷன்ல இருந்து? ஆமாம், பிஃபோர் எலெக்ஷன்லேருந்தே இதெல்லாம் சுற்றிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனை அன்னிலேருந்தே இருக்குது. அவர்கள்லாம் அரசியல் வரவிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இந்த டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது மீறி அதுக்குள்ளே உதயநிதிக்கு ஒரு டீம், சபரீஷனுக்கு ஒரு டீமா? ஆமாம், அவங்களுக்குள்ள அது பெரிய 2 பேரும் சேர்ந்துக்க மாட்டாங்களா? உதயநிதியும் கலெக்ஷனில் சேர்ந்துக்குவாங்க. கலெக்ஷன் வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இப்போ அதிகாரம் வரும்போது அவங்க பிரிஞ்சுக்குவாங்க. இப்போ எலெக்ஷன் இப்படி 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்களா? கலெக்ஷனில் ஒருத்தர் கேட்டால் பார்த்துக்கிறாரு, இது தேர்தல் விஷயத்தை இன்னொருத்தர் பார்த்துக்கிறாரு.